யூஸ்வலாக நாம் ஸ்மால் லெட்டர் இ இந்த மாதிரி போடுவோம். ஆனால் கர்சிவில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஸ்லாண்டிங்காக போகணும். தேர்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு சின்ன கர்வ் கொடுத்து செகண்ட் லைன் போய் டச் பண்ணி திருப்பியும் வந்து தேர்ட் லைன் ஒரு டச் பண்ணி மூவ் ஆகணும். இந்த வரைக்கும் பாருங்கள், சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் போடுறது இந்த மாதிரி போட போகிறோம். சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் போட போகிறோம். இதில் யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் என்ன பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஈ போடுவோம் இல்லைங்களா, நார்மலாக அந்த மாதிரி போடக்கூடாது, தப்பு. அதுக்கப்புறமா வந்து லெட்டர் எல் மாதிரி குழந்தைங்க வந்து இப்படி திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரியும் போடக்கூடாது, மேல் நோக்கி இருக்கீங்களா, எதுவும் தப்பு. இது வந்து ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். ஆனால் வந்து கீழேயும் பெண்டிங் கொடுக்கணும். கீழே பெண்ட் கொடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது இல்லைங்களா, கீழே பெண்ட் கொடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக இருந்து கர்வ் அழைக்குது இல்லை, அது தப்பு. ஆக்சுவலாக இங்கே ப்ராப்பராக பெண்ட் கொடுத்துருப்போம், ஆனால் ரொம்ப கேப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுவும் தப்பு. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி ஸ்லோப்பாக கொண்டு போகிறதுக்கு பதில் ஸ்டீப்பாக அப்படி மேலே எடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுப்பாங்க, வளைக்கிறதுக்கு பதில் இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுப்பாங்க, வளைக்கிறதுக்கு பதில் இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுப்பாங்க. டோட்டல் லெட்டர் வந்து மிஸ்டேக். சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராப்பராக கர்சிவில் இ எழுதிடுவாங்க, ஆனால் டிக் மாதிரி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், யூஸ்வலாக எப்படி போடணுன்னா, தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன், செகண்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன், திருப்பி வந்து இன்பிட்வீன் செகண்ட் லைன் அண்ட் தேர்ட் லைனில் வந்து நிறுத்துவாங்க. இங்கே சின்ன ஒரு பாயிண்ட் டச் பண்ணணும், இங்கே சின்ன ஒரு பாயிண்ட் டச்சு, இங்கே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் டச்சு. எங்கேயுமே வந்து லெட்டர் உட்காராது. ஓகேங்களா? கரெக்டாக எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.